بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேர்வழியில் பயணிப்போம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே நேர்வழி என்றால் எது, அந்த நேர்வழியிலிருந்து ஒரு மனிதனை வழிகேட்டில் தள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்முடைய பயணத்தை நேரான பாதையிலே அமைத்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவின் முன்னிலையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதற்கான ஒரு வழிதான் நேரான வழி. அந்த நேர்வழிக்கான அடிப்படை கொள்கை என்ன, எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் மறுமையிலே அல்லாஹுவுடைய விசாரணையினுடைய பிடியிலிருந்து அவனுடைய விசாரணையிலே நன்மையினுடைய ஏடுகள் அதிகரிக்கப்படவும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இருக்குமோ, எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நரக படுகொலியிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைத்து விடுமோ, எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் சுவனத்திலே நமக்கு பிரவேசம் நுழையக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ, அந்த கொள்கையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அதை எடுத்துச் சொல்வதற்காக எல்லா இறை தூதர்களையும் அனுப்பி இருக்கின்றான். எல்லா இறை தூதர்களுமே மக்களிடத்திலே இந்த நேர்வழி எது என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். என்னவென்று, இன்னல்லாஹ ஹுவ ரப்பி ஓ ரப்புக்கும், அல்லாஹுதான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாக இருக்கின்றான். ஃபஅபுதுஹு, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இதுதான் நேரான வழி என்று எல்லா இறை தூதர்களுமே அந்த சமுதாயத்திற்கு இதைத்தான் எடுத்து சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக சொல்லக்கூடிய கொள்கையும் இதுதான். அல்லாஹு கடவுள் என்று சொல்வதை விட அல்லாஹ் இதிலே மிக அழுத்தமாக சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவ ரப்பி, அல்லாஹ் இருக்கிறானே அவன் மட்டும்தான் கடவுள், என்னுடைய கடவுளும் ஓ ரப்புக்கும் உங்களுடைய கடவுளுமாக இருக்கிறான். அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுளாக இருக்கிறான் என்கிற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதுதான் சுவனத்திற்கான ஒரு வழியாக நேர்வழியாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் நேர்வழியான ஒரு கொள்கை, சத்திய மார்க்கம் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம்
இந்த கொள்கையின் பால் பயணத்தை மேற்கொள்கிற பொழுது மேடு பள்ளங்கள் வரலாம், இன்ப துன்பங்கள் வரலாம், பல லாப நட்டங்கள் ஏற்படலாம், அதனால் கல்லையும் முள்ளையும் சந்திக்கலாம். அப்ப இது போன்ற கொள்கையை எடுத்து சொல்லி நாமும் ஏற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய பயணத்தை தொடங்குகிற பொழுது சந்திக்கின்ற பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்காக நாம் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் நமக்கு அழகான முறையிலே சொல்லி இருக்கிறான். இந்த நேர்வழியை பற்றி இறை தூதர்களுக்கு எடுத்து சொன்ன இறைவன் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கமா நகரத்திலே ஒரு தூதராக தேர்வு செய்கின்றான். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தூதராக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த நிமிடம் வரைக்கும் இறைவன் முகமது நபி அவர்களை தூதராக தேர்வு செய்யும் வரைக்கும் இஸ்லாம் என்றால் என்ன, எது நேரான வழி, எது மார்க்கம், எது அசத்தியம் என்கிற வேறுபாடை கூட அறியாதவர்களாகத்தான் நபிகள் பெருமானார் இருந்தார்கள். அல்லாஹ் அதை தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். மா குன்த தத்ரி மல் கித்தாப் வலல் ஈமான், முகமதே வேதம்னா என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நீங்க அப்படித்தான் இருந்தீங்க. நீங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, இறை நம்பிக்கை என்றால் என்னவென்றும் தெரியாது. வவஜதக லால்லன், அவன்தான் உங்களை வழியறியாதவனாக பார்த்தான். நேர்வழி எது அசத்தியம் எது என்கிற வழியை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். ஃபஹதா, அவன்தான் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். அந்த இறைவன் நேர்வழியை இறை தூதருக்கு காட்டிவிட்டு அந்த நேர்வழியோடும் உண்மை மார்க்கத்தோடும் இந்த இறை தூதரை சமுதாயத்திற்கு அனுப்புகிறான். வஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவன்தான் தனது தூதரை நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் உலகத்திற்கு அனுப்புகிறான். லி யுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எதற்காக? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கத்தை விட இந்த சத்திய இஸ்லாம் தான் மிகைத்திருக்கிறது, இதுதான் சரியான கொள்கை என்று உணர்த்துவதற்காக அவன் அனுப்பி இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மன்றத்திலே தூதராக வருகிறார்கள். தூதராக வருகிற பொழுது நேர்வழி எது என்பதை அறிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதை அறிவித்தும் விட்டான். இப்போ இந்த தூதர் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியை தொடங்குகிறார்கள். நேர்வழியின் பால் மக்களை அழைக்கிறார்கள். இப்படி அழைக்கிற பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும், பல எதிர்ப்புகளுக்கு ஆளாக வேண்டி வரும். இந்த பயணத்தை சீராக கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருக்கிற காரணத்தினால் நபிகள் பெருமானாருக்கும் நமக்கும் ஒரு அழகான பயண திட்டத்தை, நீங்கள் எப்படி இந்த கொள்கையோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். எப்படி சொல்கிறான்? முதலிலே நாம் ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது அந்த சூராவினுடைய வரிசையிலே ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேர்வழி எது தெரியுமா? நீ இதற்கு முன்னால் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறாயோ அவர்களின் வழி, நீ வழிகாட்டியிருக்கிற அந்த வழியில் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், அந்த வழி எப்படிப்பட்டதென்றால் அந்த வழியிலே நடக்கக்கூடியவர்கள் உன்னால் திருப்தி பெற்றவர்கள், பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், கோபத்திற்கு ஆளாகாதவர்கள், வழிகடாதவர்கள். உன்னிடமிருந்து அந்த நேரான பாதையை அறிந்து அதன் வழியிலேயே நடந்து உன்னுடைய திருப்திக்கு ஆளாகி உன் கோபத்திற்கு ஆளாகாமல் வழிகெடாமல் போனார்களே, அவர்களின் வழியை எங்களுக்கு காட்டி இறைவா என்று நேத்து இறங்கல, போன மாசம் இறங்கல, நபிகள் பெருமானார் தூதராக வரும் பொழுது இறங்கின வசனம். அதை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், நம்மை ஓத சொன்னார்கள். அல்லாஹ் இப்படி ஓதுமாறு ஒரு கட்டளையும் இட்டான். நபி அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு நேரான வழியிலே நீ வழி நடத்து, நீ திருப்தி கொள்ளுகிற, நீ கோபிக்காத,
நீ எங்களை வழிகேட்டில் தள்ளிவிடாத அளவிற்கு அந்த பாதை இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள், வேற யாரும் கடவுள் கிடையாது. கல்லோ மரமோ மட்டையோ மகானோ முன்னோர்களோ பெரியார்களோ கொடி மரங்களோ ஜண்டாக்களோ எதுவுமே கடவுளுடைய அந்தஸ்தை பெறாது. அல்லாஹுவை மட்டும்தான் நீங்கள் கடவுளாக வணங்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு இந்த கொள்கையில் நீங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், சும்மா அவுஹைனா இலைக், முகமதே உமக்கு ஒரு இறை செய்தி சொல்லி இருக்கிறோம். என்ன செய்தி? அனித்தபிய மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் சாய்ந்து கொண்டாரே, சத்தியத்திலேயே வழி நடந்தாரே, அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன். ஏன் தெரியுமா? அவர் எந்த தருணத்திலும் இணை கற்பிக்காதவராக இருந்தார், அவர் இணை வைத்தவராக இருந்ததே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். உன்னுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அதிலே இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? இப்ராஹிம் இருந்தது போல இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த அடிப்படையான ஒரு கொள்கையை புரிந்து கொண்ட நாம், இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நாம், மக்கள் மன்றத்திலே இந்த பயணத்தை மேற்கொள்கிற பொழுது, இந்த சத்தியத்தின்பால் மக்களை அழைக்கிற பொழுது, இதுதான் நேரான வழி என்பதை உணர்ந்திருக்கிற நாம், இதிலிருந்து நம்மை சருக செய்யக்கூடிய வழிகேடு என்ன, இந்த நேர்வழியிலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடியது எது என்பதை பற்றியும் விழிப்புணர்வு பெற்றிருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் ஒரு வாக்குறுதி பேசுகிறான், உறுதிமொழி எடுக்கிறான். நான் மனிதர்களை வழிகெடுப்பேன், அவர்களுடைய நேரான பாதையிலே இடையிலே போய் குறுக்கிடுவேன், அலங்காரமாக பேசுவேன், ஆசை வார்த்தைகள் காட்டுவேன், அவர்களை திட்டமிட்டு வழிகெடுத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஷைத்தான் சொன்னதனால் அல்லாஹ் என்ன செய்றான்? மனிதர்களுக்கு நேர்வழியை பற்றி எடுத்து சொன்ன இறைவன் எதுவெல்லாம் வழிகேடு என்பதை பற்றி தெள்ளத் தெளிவாக நபிகள் பெருமானார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உலகத்திற்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டான். முதலிலே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி என்று சொன்னான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். குல், நபியே சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி, என்னுடைய இறைவன் தான் இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையை பார்த்து வழிகாட்டி இருக்கிறான், நேரான கொள்கையின் பால் என்னை வழிகாட்டி இருக்கின்றான். தீனன் கையிமன் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, ஒரு வலிமையான, ஒரு நிலையான, ஒரு தெளிவான இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, அசத்தியத்திற்கு போகாமல் சத்தியத்திலேயே சாய்ந்து இணை வைக்காதவராக வாழ்ந்தாரே, அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை எனக்கு இறைவன் வழிகாட்டி இருக்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டான். இந்த நேரான பாதையின் பால் நீங்கள் பயணிக்கிற பொழுது, நாம் பயணம் செய்கிற பொழுது நமக்கு சில வழிகேடுகள் நேர்வழி போன்று காட்சியளிக்கும். ஷைத்தான் எப்படி வருவான்? அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று இவன் புரிந்திருக்கிறான். இந்த நேரத்தில் டேய், இவரை கடவுளா வணங்கு, இதோ இந்த மகான கடவுளா வணங்கு, இந்த பெரியார கடவுளா வணங்கு, இந்த சிலைய கடவுளா வணங்கு, இப்படி சொன்னோம்னா இவன் ஏமாற மாட்டான். ஷைத்தான் என்ன பண்ணுவான்? ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப பெரிய புத்திசாலி. அவன் என்ன செய்வான்? இவனை எந்த மாதிரி வார்த்தை ஜாலம் பேசி அவன் உள்ளத்தை மயக்கி அவனை வழிகேட்டு கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? இந்த சிலையை வணங்குன்னு தான் சொன்னாதானே வணங்க மாட்டான். அப்படி சொல்ல வேண்டாம். நீ அல்லாஹ்வைத்தான்ப்பா வணங்கணும், அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடணும். ஆனால் உன் நிலைமை எப்படி இருக்குது? அல்லாஹ்ட்ட நீ நேரடியாக போய் அணுக முடியுமா? பிரார்த்தனை செய்ய முடியுமா? கோரிக்கை வைக்க முடியுமா? முடியாது. அதனால் என்ன செய்யலாம்? இதோ ஒரு பெரியார் இருக்கிறார், அவர் இறந்து விட்டார், அவர் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கிறார். நீ அவர்கிட்ட போய் கேளு, பிரார்த்தனை செய், பாவ மன்னிப்பு தேடு, பரிந்துரையை வேண்டு, அவர் உனக்கு வாங்கி கொடுப்பார். அவர் அல்லான்னு வணங்க வேணாம், அவர் அல்லாட்ட பேசி ஜெயிக்கிற ஆளு நினைச்சுக்க என்று கிளப்பிடுவான். நம்மால் நினைப்பான், ஆமா நம்ம அல்லான்னு நினைக்கல, அல்லாவைத்தான் அல்லா நினைச்சிருக்கிறோம்,
இவர் சாதாரண ஒரு மனிதர். ஆனால் நம்ம இவர்கிட்ட கேட்கும் பொழுது நம்மளை விட கொஞ்சம் பெரிய மகானா இருக்கிறனால, அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கிறனால நம்முடைய பாவங்களை இவர் வாங்கி மன்னிப்பு கொடுத்துருவாரு, சிபாரிசு பண்ணிடுவாரு என்று இவனுடைய மனதை மயக்கிற மாதிரியான ஒரு வழிகேட்டை ஷைத்தான் கிளப்பி விடுவான். அப்படித்தான் கிளப்பி விட்டிருந்தான். எப்படி? நபிகள் பெருமானார் அவர்கள் மக்காவிலே இறை தூதராக அனுப்பப்பட வேண்டிய நிர்பந்தம் என்ன வந்துச்சு? அப்படிப்பட்ட அவசியம் என்ன வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காபத்துல்லாவில், அந்த காபா அமைந்திருக்கிற மக்கமா நகரில் இந்த இறை தூதர் முகமது நபி அவர்கள் இறைவனின் தூதராக நியமிக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? அவங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி தெரியாத ஆட்களா? அல்லாஹ்வை வணங்காத ஆட்களா? அல்லாஹ்வை பற்றி ஏற்றுக்கொள்ளாத ஆட்களா? எல்லாரும் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். மக்கமா நகரத்திலே வாழ்ந்த மக்களுடைய நிலை எப்படி? அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள். இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களில் வந்த கினானா என்கிற கோத்திரம், அந்த கினானாவுடைய வழித்தோன்றல் வந்த குறைஷ் என்கிற கோத்திரம், அந்த குறைஷ் என்கிற வழித்தோன்றலில் வந்த பனு ஹாஷிம், அப்துல் முத்தலிபுடைய வாப்பா ஹாஷிமு, அவர் பிள்ளைங்க பனு ஹாஷிமு, அந்த அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைங்க என்கிற ஒரு கோத்திரம் இருந்தது. இன்னும் பல கோத்திரத்தார் இருந்தார்கள். எல்லாரும் யாரு? அல்லாஹ்வை கடவுள் நம்பினவங்க தான் அந்த மக்கால வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஒரு தூதராக 40 வயதில் தூதுத்துவம் வழங்கப்படுகிற பொழுது ஒரு 13 வருடம் மக்கால வாழ்ந்தார்களே, அந்த கட்டத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களும் அல்லாஹ்வை நம்பியவர்கள் தான். மதீனாவில் ஒரு 10 வருஷம் தூதராக இருந்தாரே, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதும், அங்கே தூதுத்துவ பணி செய்கிற பொழுதும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள் தான். அல்லாஹ்வை பற்றி தெரியாமலாக இருந்தார்கள். சிலர் இருந்திருக்கலாம் இறை நிராகரிப்பாளர்களாக, நெருப்பு வணங்கிகளாக இருந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை நம்பியவர்களாகத்தான் மக்காவாசிகளும் இருந்தார்கள், மதீனாவாசிகளும் இருந்தார்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அல்லாஹ் சொல்கிறான், ஓல இன்சால் தகும் மன் கலக்க சமாவாத்தி வல்லருள். நபியே முகமதே, இந்த மக்காவாசிகள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வானங்களை படைச்சது யாரு? கேளுங்க. யார்கிட்ட? அபூஜஹல் கூட்டத்திட்ட, உத்துபா ஷைபா ரபியாட்ட, அபூ லஹப்ட்ட. எந்த இறை தூதருக்கு எதிராக பத்ர் யுத்தத்தை சந்தித்தார்களோ அந்த குஃபார்கள்ட்ட அல்லாஹ் கேட்க சொல்றான், ஒலையின் சஅல்தஹும் மன் கலக்க சமாவாத்தி வல்லருள். வானங்களையும் பூமியை படைச்சது யாரு? வ சஹர ஷம்ஸ வல் கமர். சூரியனையும் சந்திரனையும் தனக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார்? கேளுங்க. அவர்கள் சொல்வார்கள், லயக்கூலுன்ன, கண்டிப்பாக அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ். அல்லாஹ்னு தான் சொல்வார்கள். வானங்களை படைத்தது அல்லாஹ்தான் என்று நம்பித்தான் மக்காவாசிகள் இருந்தார்கள். பூமியை படைத்தது, சூரியன் சந்திரனை தனது கட்டுப்பாட்டில் நிர்வகிப்பது அல்லாஹ்தான் என்று நம்பினார்கள். ஒலையின் சால்தகும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன். வானத்திலிருந்து மழையை இறக்கி வைப்பவன் யார்? ஃபஅஹியா பில் அர்ல மின் பாதி மௌத்திஹா. செத்து போன பூமியை உயிர்ப்பிக்கிறவன் யார்? கேட்டு பாருங்க. சொல்வார்கள், அல்லாஹ்தான் இவ்வாறு செய்தான் என்று மக்காவாசிகள் பதில் சொன்னார்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த மக்காவாசிகள் எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், இவர்கள் கப்பலிலே கடலில் பயணம் செய்கிற பொழுது மழை அளவிற்கு அலை அடிக்கிறது, உயிர் போகிற நிலை வருகிறது. அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம். அவர்களுடைய உள்ளமெல்லாம் ஒருமித்து அல்லாஹ்விடத்தில் தான் கேட்குமாம். மன தூய்மையோடு கேட்பார்களாம். தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை அவ்வளவு பியூரா கேட்பார்கள். அஞ்சைத்தனா இறைவா, நீ மட்டும் எங்களை காப்பாத்திட்டான் வையே, உனக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று கதறுவார்கள். அல்லாஹ்விடத்தில் தான் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த காபத்துல்லாவிலே இந்த மக்கத்து காபிர்கள் தவாப் செய்தார்கள் அல்லாஹ்வுக்காக. சஃபா மர்வாவுக்கு இடையிலே போனார்கள் அல்லாஹ்வுக்காக. ஹஜ் என்ற கிரியை நிறைவேற்றினார்கள் அல்லாஹ்வுக்காக. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அங்கே எதற்கு தூதர் வர வேண்டும்? அப்படி வர வேண்டிய நிர்பந்தம் என்ன? பத்ர் யுத்தம் என்ற வரலாற்றிலே பேசப்படுகிற பிரசித்தி பெற்ற ஒரு யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்கள் சந்தித்திருக்கிற வரலாற்று யுத்தங்களில் மிக பிரம்மாண்டமான யுத்தம். அதோடு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் ஒரு முடிவு கட்டுகிற ஒரு யுத்தம். அந்த மாதிரியான யுத்தத்தை சந்திப்பதற்கு முன்னதாக நபி அவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் தான் செய்தார்கள். இறைவா, இந்த கூட்டத்தை காப்பாற்றி விடு, உன்னை விட்ட காப்பாற்ற ஆள் இல்லை,
இந்த கூட்டத்தை விட்டா உன்னை வணங்க ஆள் இல்லாத நிலை இருக்கிறது என்றெல்லாம் ஒரு நிலை இருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் இந்த கோரிக்கை. எதிரணியில் இருந்த அந்த காஃபிர்களுடைய தலைவனாக இருந்த அபூஜஹல் யார்கிட்ட கேட்டான்? அவனும் அல்லாஹ்ட்ட தான் கேட்டான். இறைவா, இந்த முகம்மது எங்கள்கிட்ட வந்தாரு, பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு, பிரிவினை ஏற்படுத்திட்டாரு, உனக்கு யாரு பிடிக்குமோ அவர்களுக்கு வெற்றியை கொடு என்று கேட்டவன் அபூஜஹல். அபூஜஹலும் அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்டான். அல்லாஹுவை தான் நம்பி இருந்தார்கள், அல்லாஹுவை வணங்கினார்கள், அல்லாஹுவை வழிபட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தார்கள். இது மக்காவாசிகள். ஆனால் இவர்களை பார்த்து இஸ்லாம், இவர்களை பார்த்து திருக்குரான், முஸ்லிம் என்று தானே சொல்லணும். நம்ம ஆட்கள் அப்படித்தானே லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அது வேற. அல்லாஹுவையும் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை முஸ்லீம் நம்ம சொல்றது மாதிரி திருக்குரான் அவர்களை முஸ்லீம் தானே சொல்லி இருக்கணும். திருக்குரான் அவர்களுக்கு வைத்த பெயர் என்ன? அல்லாஹ் அவர்களுக்கு இட்ட பெயர் என்ன? காஃபிர்கள் என்று சொன்னான். குல், நபியை போய் கூப்பிடுங்க, யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று கூப்பிடுங்கள் என்று சொன்னானே. ஏன்? என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வை தானங்க வணங்கினாங்க, ஏன் அவர்கள் காஃபிரானார்கள்? எதற்காக இங்கே ஒரு தூதர் வர வேண்டும்? அப்ப நேர்வழியில் அவர்கள் இல்லையா? இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். எதனால்? அதற்கான காரணத்தை சொல்கின்றான். ஓ யாபுதுன மின் தூனில்லாஹி மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் செய்ய முடியாதவர்களை போய் வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் ஃபயகூலுன, அவர்கள் சொல்கிறார்கள், ஹா உலாயி ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், இவர்கள்லாம் எங்களை அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணக்கூடியவங்க, எங்களால் பேச முடியாது, வாதாட முடியாது, அந்த நீதிபதி அல்லாஹ்விடத்தில் வக்கீல்களாக இருந்து வாதாடக்கூடியவர்கள் என்று சிபாரிசுக்கு எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த ஒரு வித்தியாசத்திற்குத்தான், இந்த வித்தியாசத்தை உணர்த்துவதற்குத்தான், இந்த வழிகேட்டிலிருந்து நேர்வழியை பிரித்தெடுப்பதற்குத்தான் நபிகள் பெருமானாரை அல்லாஹ் அனுப்பினான். எப்படி? மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹுவை வணங்கினார்கள், இறைநேசர்கள் என்று அவர்கள் யாரை கற்பனை செய்தார்களோ அவர்களிடத்திலும் பிரார்த்தனை செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள், பாதுகாவல் வேண்டினார்கள். அந்த நேரத்திலே இறை தூதர் நபிகள் நாயகம் நேர்வழியை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் கடவுள் என்பதை நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க, நானும் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அவனுக்கு எந்த நிகர் கிடையாது, அவனுக்கு எந்த இணை துணை கிடையாது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் வேண்டுதலிற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் தகுதியானவன் எவனும் கிடையாது. அதுதான் ஏகத்துவம். ஏகத்துவம் என்றால் என்ன? அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, இதா ஏகத்துவம். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் வேற எவனுக்கும் இல்லை, அதான் ஏகத்துவம். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் வேற யாருக்கும் செய்ய மாட்டேன் என்பதுதான் ஏகத்துவம். அது இருக்குதா? இந்த நேர்வழி நம்முடைய முஸ்லிம் மக்களிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், தர்கா வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். இறந்து போனவர்களை அவர்கள் உயிரோடு என்றென்றும் நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புவதே அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம். அல்லாஹ் மட்டும்தான் உயிரோடு இருப்பவன். ஆனால் இறந்து போனவரை உயிரோடு இருக்கிறார்கள் என்று, நிரந்தரமாக நித்திய ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பது ஒரு இணை வைப்பு. அவர்களை அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்று இவர்களே முடிவெடுத்துக் கொண்டு அவர்களிடத்திலே கையேந்துகிறார்கள், கதறுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். வணக்க வழிபாடுகளில் தொழுகையை எப்படி நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்றுகிறோமோ, சஜிதாவை எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்கிறோமோ, அதே போன்றுதான் அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. அந்த பிரார்த்தனையை படைத்தவனிடத்தில் செய்ய வேண்டிய இந்த சமுதாயம், படைத்தவனிடத்தில் மட்டும் கேட்க வேண்டிய இந்த சமுதாயம், படைப்பினங்களிடத்தில் இறந்து போனவர்களிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் நேர்வழியாது? இது இப்ராஹிமுடைய வழியா? இது நபிகள் நாயகத்துடைய வழியா? இது மக்கத்து காஃபிர்களுடைய வழி. அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது அன்னலாரின் வழி.
அல்லாஹ்வோட சேர்ந்து அவுளியாண்டு நாமளே இட்டுக்கட்டி சில பேரை முடிவெடுத்து கொண்டு அவர்களிடத்தில் கையேந்தினால் அது அபூஜஹல் வழி. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் எதற்கும் கிடையாது. இதை சொல்வதற்கு தான் ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டார்கள். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன்தான் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். வேற எவனும் அந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரன் கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறானா தாயத்தை கட்டு, இவனுடைய நோய் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய ஆற்றல் பெற்றதாக தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறான். எப்படிப்பட்ட நட்டத்தில் இருந்தாலும் இவனை மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்கதாக ஒரு தட்டையும் தகுடையும் நினைக்கிறான். தன்னுடைய வீட்டினுடைய வாசலில் ஒரு தேங்காய் கூட்டின் மீது நம்பிக்கை வைக்கிறான். ஒரு குழந்தையினுடைய கன்னத்தில் வைக்கிற மை பொட்டின் மீது நம்பிக்கை வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மனுஷன் கண்ணுக்கு இருக்குதுன்னு நினைத்து கொண்டு இவர் பார்த்தா நமக்கு ஏதோ ஆயிரும், அவர் பார்த்தா என்ன ஆயிரும் என்று கன்னத்தில் மை வைக்கிறானே, கண் திருஷ்டி என்ற பெயரால் வைக்கிறானே. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை மனுஷனுக்கு வைக்கிறதும், அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை மகான்னு சொல்லி மற்றவர்கள் மீது வைக்கிறதும், அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை தாயத்து தட்டு தகடு என்று வைப்பதும் யாருடைய கொள்கை? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்பதற்காக 10 பேர் வந்தார்கள். நேர்வழியை பற்றி அறிந்து கொள்ள நேர்வழியில் பயணம் செய்ய வந்தார்கள். 9 பேருடைய உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். ஒருவரிடத்திலே பைஅத் பெறவில்லை. ஏன்? அவரிடத்திலே தாயத்து இருக்கிறது என்று சொல்லி, அதனால் தாயத்து இருந்தால் இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் இருந்தால் தாயத்து இருக்க கூடாது என்று உணர்த்தி அந்த தாயத்தை, அந்த தாவீஸை துண்டித்து விட்டு சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத அஷ்ரக, யார் இந்த தாயத்தை, அந்த தாவீஸை தொங்க விடுகின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்திருக்கிறான். இருக்கா இல்லையா? அப்ப இவ்வளவு தெள்ள தெளிவான ஒரு மார்க்கத்தை சொல்ல வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்திலே கேட்டார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்கத்து காஃபிர்கள் ஒரு தாத்து அன்வாத் என்ற ஒரு மரத்துக்கு அடியிலே தங்குகிறார்கள். அந்த மரத்துக்கு அடியிலே இருந்து கொண்டு சில வாழை எல்லாம் மேலே தொங்க விட்டுக் கொள்கிறார்கள். அங்கே சற்று ஓய்வெடுத்து சென்றால் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கிறார்கள். இஜஅல்லனா தாத் அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத், அவங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத் மரம் இருக்குல்ல, புண்ணியம் தருகிற மரம் இருக்குல்ல, அது மாதிரி எங்களுக்கு மரம் இருந்தா என்ன, நம்ம சமுதாயம் சொல்றதா இருந்தா ஜண்டா இருந்தா என்ன, ஒரு சவுக்கு இருந்தா என்ன, அப்படிதானே வரும். ஒண்ணுன்னா கொடி மரம், ஆலமரம், ஆலமரம்னு அதே மாதிரி இருக்குதுல, காப்பி பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால ஜண்டா உருதுல வச்சாச்சு. பச்சை கலரு, அங்க காவி கலர், ஒரு கலரை மாத்திக்கிடுவோம், பச்சை கலரு, அதுல புண்ணியம் இருக்குது, வீட்டு மேல வச்சா காத்து கருப்பு வராது, பேய் பிசாசு வராது, அதுவே ஃப்ராடு. அது எப்படி வரும்? எல்லாம் நிழலோடு சண்டை, எல்லாம் கற்பனையான சிந்தனைகள், எல்லாம் வழிகேட்டை நோக்கிய பயணங்கள். அப்ப இது மாதிரியான நம்பிக்கை இருக்கிற மாதிரி இவர்கள் என்ன பார்க்கறாங்க, மக்காவிலே அந்த காஃபிர்களுடைய செயல்பாட்டை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? மக்களே, நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? மூசா நபி இடத்திலே இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? அந்த மக்களுக்கெல்லாம் பல தெய்வங்கள் இருப்பது போல எங்களுக்கும் பல தெய்வங்களை உண்டாக்கி கொடு மூசான்னு கேட்டது போல நீங்கள் பல தெய்வ நம்பிக்கையை கேட்கிறீர்களா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த அருளை தருகிற ஆற்றல் எவனுக்கும் கிடையாது என்பதை அந்த மக்களிடத்திலே உணர்த்தினார்களே, அதுதான் நேர்வழி. கொடிமரம் என்ற பெயரால் ஒரு கொடிமரத்தை வைத்து அடையாளத்துக்கு வைக்கிறான், ஒரு கொடி கம்பத்தை வைக்கிறான். அப்படி வைங்க, ஒரு கொடி கம்பம் இருக்குது, ஒரு அடையாளம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அடையாளம், அப்புறம் கழட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறான். அடையாளத்துக்கு வைப்பது தப்பல்ல, அருள் என்று வைக்கிறான். இது இறை நம்பிக்கையின் பாதுகாப்பு என்று வைக்கிறான். இதுதான் இறைவனிடமிருந்து நமக்கு பெற்றுத்தருகிற அருள் பாலிக்கின்ற ஒரு கவசம் என்று நினைக்கிறான். இது இணை வைப்பா இல்லையா? இது அபூஜகளுடைய வழியா இல்லையா? இதை இந்த சமுதாயம் நினைத்ததா? அப்ப இந்த அளவிற்கு தெள்ள தெளிவாக மக்கள் மத்தியிலே எப்படியெல்லாம் இணை வைப்பு கொள்கை இருந்ததோ அத்தனை வாசலையும் அடைப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த தூதரை தேர்வு செய்து அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், உண்மையான மார்க்கம் என்னன்னு அந்த மக்களுக்கு சொல்லு, நேர்வழினா என்னன்னு சொல்லு. அவன் அல்லாஹ் வணங்குறான், அது நேர்வழியில் அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அதான் நேர்வழி, போய் சொல்லு. அல்லாஹ்வோடு சேர்ந்து கல்லையும் கபரையும் மரத்தையும் மட்டையும் வணங்குறான், அது ஷிர்க்குன்னு போய் சொல்லு.
ரசூல்லா பார்த்தாங்க, மக்காவில் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய சுபாவம் என்னடான்னு கேட்டா, இறந்து போன ஒரு மனிதரை நல்லடியார் என்று நினைத்து அவர்களை வழிபடக்கூடிய, இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் அப்துல் கார் ஜீலானி என்றும் ஏர்வாடி இப்ராஹிம் சாய் என்றும் ஷாகுல் அமீது என்றும் நம்பிக்கை கொண்டிருக்கிற இணை வைப்பு காரியத்தை செய்பவர்களைப் போல அன்றைக்கு அபூ ஜஹல் சமுதாயம் செய்தது. அவர்களிடத்திலே 13 ஆண்டுகள் அந்த சத்தியத்தை எடுத்து உடைத்தார்கள் ரசூலுல்லாஹ். பிறகு மதீனாவுக்கு வந்தார்கள். அங்கே வாழக்கூடிய யூதர்கள் யார்? அங்கே நசாராக்கள் யார்? அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாதா? அவர்களும் அல்லாஹ்வை தான் வணங்கினாங்க. அல்லாஹ்விடத்திலே தான் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ்வுக்காக இன்ன பிற நற்காரியங்கள் புரிந்தார்கள். மக்காவில் உள்ள காபாத்துல்லாவை பார்த்து தொழுதான்னா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபாவை பார்த்து மக்காவில் உள்ளவன் தொழுதான்னா, மதீனாவில் உள்ள அந்த யூதர்களும் அந்த நசாராக்களும் அதே ஆதம் நபி கட்டிய அக்ஸா என்ற பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுகிட்டு இருந்தான். அவனும் அல்லாஹ்வை நம்புனான். ஆனால் அந்த இடத்திலே அந்த இறை தூதருடைய பிரச்சாரத்தினுடைய நிர்பந்தம் என்ன? அங்கே இந்த இறை தூதர் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அங்கே என்னன்னு பார்த்தா, இறை தூதர்களை இறைவனின் மகனாக்கிட்டான். நம்ம மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அல்லாஹுவை வணங்க வேண்டும், நபிகளாரை பின்பற்ற வேண்டும், இது இஸ்லாம். நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அல்லாஹுவையும் வணங்க வேண்டும், நபிகளாரையும் வணங்க வேண்டும் என்று போயிட்டாங்க. எப்படி போயிருச்சு? தரீகா என்ற பெயரால் யா அல்லாஹ் என்று அழைத்தவர்கள் யா முஹம்மது என்று அழைக்க தொடங்கி விட்டார்கள். இருவரும் கடவுள். சில கட்டங்களில் சுபஹான மௌலித் என்று ஆரம்பித்து ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் பிற மதத்தை காப்பியடித்து நபிகளாருக்கு பிறந்தநாள் விழா என்று ஒன்றை கொண்டாடி நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரின் கொள்கைகளை, செயல்பாடுகளை, திட்டங்களை, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை குப்பையிலே தூக்கி போடக்கூடிய வகையிலே, அல்லாஹுவை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே, அல்லாஹுவை மட்டம் தட்டி பெருமானாரை அல்லாஹுவை விட ஒருபடி மேலே கொண்டு செல்கிற வேலையை செய்கிறார்கள். மௌலிது ஓதி யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று ஓதி அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத், முகமதே நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீங்கள் தான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவர்கள். பெரிய பெரிய பாவங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், முகமதே நீங்க நினைச்சா மன்னிப்பீர்கள். எப்படி? பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறது பெரும்பாவம், அதை அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். ஆனா முகமதே நீங்க நினைச்சா மன்னிச்சிருவீங்க என்று வட்டி வாங்கி சாப்பிடுகிற காரியம் பெரும்பாவம், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வட்டி தொழில் செய்யறவனுக்கு நிரந்தர நரகம்னு விதிப்பான், முகமதே நீங்க நினைச்சா மன்னிப்பீர்கள். அல்லாஹ் விட மேல நபிகள் நாயகத்தை கொண்டு போய் வைத்து அவமதிக்கிறார்களே, இந்த நம்பிக்கை அந்த யூத நசாராக்கள்கிட்ட இருந்துச்சு. மக்காவாசி என்னடான்னு கேட்டா எல்லா நல்ல மனிதர்கள் அவன் கற்பனை பண்ணவனையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சமமாக்கிட்டான். மதீனாவாசிகள் என்னடான்னு கேட்டா இறை தூதர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளையாக்கிட்டான். நபிகள் பெருமானார் அவர்கள் அங்கே 10 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார்கள். இணை வைப்பு எப்படி எல்லாம் வரும்? இந்த நேர்வழி என்கின்ற இந்த தூய்மையான இடத்துல கலப்படத்தை, இணை வைப்பை எப்படி கொண்டு சேர்ப்பார்கள்? எல்லாத்தையும் உடைத்தார்கள். எப்படி சேர்ப்பார்கள்? காலில் உழுவான், முதல்ல அதை உடைத்தார்கள். உலகத்தில் காலில் உழுகிற மாதிரி கழுத்து இருக்கிறவன் எவனும் கிடையாது. நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோமா இல்லையா? அரசியல்வாதிகளை சாதாரணமாக நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிக்கிறவனுக்கும் பார்த்த உடனே சஜிதா பண்ணுறவனுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. சில பேர் இருப்பாங்க, இருக்கிற வரைக்கும் காலில் விழுந்துருவான், குனியறது இல்லைங்க, காலிலேயே விழுந்துருவான். ஹெலிகாப்டர் வரும்போது விழுவான் பாருங்க, அப்படிப்பட்ட பணிவு. இவன் தான் 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு என்ன பண்ணுவான்? ஆன்மா பேசியது திடீர்னு மாறிட்டான். இவனாடா நினைக்கிறமா இல்லையா? நபிகள் பெருமானார் அவர்கள் உடைத்தறிந்தார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் என்னன்னு கேட்டா பெரியார்கள், புசருகம், மகான்கள் அவர்கள் காலில் விழுந்தா நன்மைன்னு போறானா இல்லையா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்கிற ஒரு அழகான ஒரு நேர்வழியை இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இறை நேசர்களில், அல்லாஹ்விடத்தில் சிலாகித்து சொல்லப்பட்டவர்களில், அகிலத்திற்கே அருட்கொடையாக வந்தவர்கள் நபிகள் பெருமானார். அந்த தூதர் தனக்கு கூட யாரும் காலில் விழக்கூடாது என்று அந்த வாசலை அடைத்து இணை வைப்பை ஒழித்தார்கள், நேர்வழியை தெளிவுபடுத்தினார்கள். நாளைக்கு எப்படி இணை வைப்பு வரும்? மறைவான ஞானம் இந்த இறை தூதருக்கு இருக்குன்னு நினைப்பான். இந்த தூதர் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைப்பான். அதை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும்.
இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், மக்களே நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான், சாதாரண மனிதன் தான். யூஹா இலைய, எனக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. எனக்கு இறைவனின் அந்த செய்தி அறிவிப்பு வரும், உங்களுக்கு வராது. இதுதான் வித்தியாசம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நபியே நீ சொல், குல்லா யாலமு மன்ஃபி சமாவாத்தி வல் அர்லில் கைப் இல்லாஹுவ, அல்லாஹுவை தவிர இந்த வானங்களிலும் பூமியில் இருக்கிற யாருக்கும் மறைவான விஷயம் தெரியாது என்று போய் சொல்லு என்று ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சொல்ல சொன்னானே. நபியே நீயும் சொல்லு, என்னிடம் மறைவான ஞானம் இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன், நாளை நடப்பது என்ன என்று நான் சொல்ல மாட்டேன் என்று ரசூலே நீ போய் சொல்லுங்கிற அல்லாஹ். எதற்காக? ஜோசியம் என்ற பெயரால், குறி பார்த்தல் என்ற பெயரால், ஃபால் கித்தாப் என்ற பெயரால் அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் இந்த மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு ஏமாத்துவானே, அது இருக்கக்கூடாது. நேர்வழிக்கு இந்த இணை வைத்தல் வரக்கூடாது, களங்கம் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதை உடைத்தார்கள். அதே போல சில பேர் ஏமாத்துவான். நபிகள் நாயகம் என் கனவில் வந்தார்கள், அல்லாஹ் என் கனவுல வந்து சொன்னா என்று மக்களை ஏமாற்றுவார்கள். இறை தூதர் என் கனவில் வந்து சொன்னார்கள்டா கொஞ்சம் வெயிட் கூட. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இப்படி கூட மக்களை வழிகெடுக்கக்கூடிய வருவான். அழகா சொன்னார்கள், மன்ற ஆஃபில் பனாமி, யார் என்னை கனவில் கண்டார்களோ யரானி ஃபில் யக்லதி, நினைவிலே என்னை கண்டிப்பாக பார்ப்பார்கள். இப்ப சகாபாக்கள் காலத்திற்கு அது பொருந்தும். ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டு விட்டு நினைவில் பார்த்து விடுவார்கள், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒருத்தன் ரசூலுல்லாஹ் என் கனவுல வந்தாங்கன்னா அவன மாதிரி அயோக்கிய பையன் யாரும் இல்லை. ஏன் இப்படி மக்களை வழிகெடுப்பார்கள்? ஷைத்தான் இப்படியெல்லாம் உள்ள வருவாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிற உங்கள் பயணத்தை இப்படியெல்லாம் திசை திருப்பான். இந்த மாதிரி தானே சொல்லி ஏமாத்துறான். கடவுள்கிட்ட பேசுன, கடவுள் இருக்கிற தொடர்பு என்கிட்ட இருந்துகிட்டு இருக்குது என்று ஏமாத்துவான். இப்ப எப்படி ஏமாத்துவான்? இறந்து போனவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன், இறந்து போன ஆத்மா என் உள்ளத்துல சொல்லிட்டு வர சொல்லுச்சு அப்படின்னு பேசி ஏமாத்துவானே. இந்த மாதிரி நாடகங்கள் இந்த சமுதாயத்திலே மார்க்கத்தின் பெயரால் அரங்கேறி விடக்கூடாது. கடவுள் கொள்கை அதன் மூலமாக சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். எல்லாத்தையும் உடைத்தெறிந்த இறை தூதர் அவர்கள், ஒருத்தன் இறந்துட்டான்னா இறந்ததற்கு பிறகு அவனை வச்சு என்னென்ன ஆட்டம் போடுவார்களோ அத்தனை ஆட்டத்திற்கும் முடிவு கட்டுகிறார்கள். ஏன்? மதீனாவில் வாழக்கூடிய மக்களிடத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. நபிமார்கள் இறந்துட்டாங்களா அடக்கம் செஞ்சு அதை வழிபாட்டு தலமாக்கிறது. அவர்கள் நல்லடியார்கள் என்று யாரை கருதினார்களோ அவர்களை அடக்கம் செய்து அவர்களை வழிபாட்டு தலமாக்கி வணங்குறது. இந்த வேலை தனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய இறுதி கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லானல்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நாசமாக்குவான், இத்தகது குபூர அம்பியாயிஹிம் வஸ்ஸாலிஹின மஸ்ஜிதா, தங்கள் நபிமார்களுடைய நல்லடியார்கள் என்று அவர்கள் கருதி கொள்ளக்கூடியவர்களுடைய அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்குகிறார்களே அவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? லா தஜாலு கப்ரி ஈதா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை கூட வழிபாட்டு தலமாக பெருநாள் கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். எப்படிப்பட்ட கொண்டாடும் இடம்? யோபது ஃபீஹி வசனா, ஒரு சிலையை வைத்து எப்படி வணங்குவார்களோ, எப்படி கொண்டாடுவார்களோ, எப்படி வழிபாடு நடத்துவார்களோ அந்த மாதிரி என்னுடைய ஜனாசாவுக்கு நீங்கள் செய்யக்கூடாது. எதற்காக இதை சொன்னார்கள்? இறந்தவர்களின் பெயரால் இந்த சமுதாயத்தில் இந்த வழிபாடு உருவெடுத்து விடக்கூடாது, அது வழிகேடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்பதற்காக சொன்னார்கள். அந்த மக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், இன்னி நுஹீது அன் அஅபுதல்லதீன ததுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வழிபடுகிறீர்களோ அதை யாரையும் வழிபடக்கூடாது என்று நான் இறைவன் புறத்திலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறேன். இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வலக்கது ஊகிய இலைக்க ஓ இலல்லதீன மின் கப்லிக், முஹம்மதே உனக்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், உனக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றது என்ன செய்தி? வலையின் அஷ்ரத்த, நீ இணை கற்பித்தால் கூட, அல்லாஹ்வுக்கு நீ ஷிர்க் வைத்தாலும் கூட, லயஹபத்தன அமலுக்க, உன்னுடைய நற்காரியங்கள் எல்லாம் அழிந்து பாழாகிவிடும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த உத்தரவை செவியேற்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே இணை வைப்பினுடைய எல்லா வாசலையும் அடைத்தார்கள், தகர்த்தெறிந்தார்கள். இன்னொரு பிரச்சனை இருக்கு அந்த மக்கள்கிட்ட. என்னது? சூனியம் வச்சிருவாங்க,
ஜாது பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணாண்டா கை கால் விளங்காம போயிடும், மூச்சு திணறி செத்துருவான், அவர் ஏதாவது மந்திரிச்சார்னா அந்த மந்திரி வருவாரு, மந்திரவாதி எதையாவது ஓதுனாரு அதோட ஆள் காலி. இப்படி ஒரு பயம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தெள்ளத் தெளிவாக அந்த மக்களிடத்தில் பிரகடனம் செய்தார்கள். பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில பேரை பட்டியலிடுகிறார்கள். ஆக்குன்லி வாலிதைஹி, பெற்றோருக்கு துன்பம் இழைக்கிறானே, வேதனை செய்கிறானே, அவனை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான், இவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றோருக்கு துன்பம் தரக்கூடியவன் நரகத்தில் போவான் என்ற அர்த்தம். பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்பவன் சொர்க்கத்தில் நுழைவான் என்ற அர்த்தம். அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா முதுமினுல் ஹம்ர், மதுவுக்கு அடிமையானவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்ப மதுவுக்கு அடிமையானவன் நரகத்தில் நுழைவான். மதுவுக்கு அடிமையாகாதவன், மதுவை வெறுத்தவன், அல்லாஹ்வை பயந்தவன் சொர்க்கத்தில் நுழைவான் என்பது அர்த்தம். வலா முகத்திபுன் பில் கதர், விதியை பொய் என்று நினைக்கிறானே, அல்லாஹ்வின் விதிப்படித்தான் இந்த உலகம் இயங்குகிறது, நாள் நடக்கிறது, அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, லாப நட்டங்கள் ஏற்படுகிறது என்று நினைக்காமல் விதியை பொய் என்று நினைக்கிறானே, அவன் சொர்க்கத்தில் நுழைக்க மாட்டான். அப்ப விதியை பொய் என்று நினைத்தவன் நரகத்தில் நுழைவான். விதியை உண்மை நினைத்து நம்பிக்கை வைத்து அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவன் சொர்க்கத்தில் நுழைவான். அந்த வரிசையிலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா மூமினும் பிசிஹிர், சூனியத்தை உண்மை என்று ஒருவன் நம்பினால் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்ப சூனியத்தை உண்மை என்று நம்பி அதுல பல ஆற்றல் இருக்கு நம்பி அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு போய் மந்திரவாதிக்கு வைக்கிறானே, அவன் நரகத்தில் நுழைவான். அப்ப சூனியத்தை பொய்ன்னு சொல்வானே ஆனால், சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான்னு சொல்வானே ஆனால் அவன் சொர்க்கத்தில் நுழைவான். அதானங்க விளக்கம். இவ்வளவு தெளிவுபடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். இந்த சமுதாயத்தில் இதுதான் நேர்வழி, நீங்கள் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்று அத்தனை விஷயங்களையும் சொன்னார்கள். அதே போல ஒரு இறந்தவனை உடனே கடவுளாக்க மாட்டார்கள், கடவுளுடைய அந்தஸ்தில் கொண்டு வைக்க மாட்டார்கள். முதல்ல என்ன செய்வார்கள், சைத்தான் எப்படி போடுவான்னா, எல்லாரும் இறந்தாங்க, சரி இவர் சாதாரண ஆளா, எப்படிப்பட்ட தொழுகையாளி, எப்படிப்பட்ட நோன்பாளி, அவரை போய் பொது கபரஸ்தானில் வைக்கலாமா, அவருக்கு தனியாக வைங்கம்பாங்க. சரி தனியாக வச்சிருக்கீங்க, மண்ணோடு மண்ணால் ஏன் புதைச்சிங்க, கொஞ்சம் ஒரு கல்லை வச்சு கட்டுங்கம்பாங்க. அப்புறம் பச்சை பெயிண்டை பூசுங்கம்பாங்க. அப்புறம் சந்தனத்தை போடுங்க, பூவை கொட்டுங்க, அப்படியே 4 பேர் துவா செஞ்சுட்டு வாங்க. கேட்டால் ஜியாரத்து. எது? சும்மா போய் சந்திச்சுக்கிட்டு வர்றது. என்ன சந்திச்சு வர்றது? அவுளியாவே எங்களை காப்பாத்து, எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்க, உங்க பொருட்டாக தான் நாங்கள் அல்லாட்டையே கேட்குறோம், உங்களுக்காக தான் அறுத்தே பலியிடுறோம், எல்லாம் ஆரம்பிச்சிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் தகர்த்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், மண்ணறைகள் கட்டப்படுவதை, அதிலே கட்டிடம் அமைப்பதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். ஏன்? அங்க வழிகேடு வரும். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஜ்சீஸில் குபூர், மண்ணறைகள் மீது பூசப்படுவதை நபி அவர்கள் கண்டித்தார்கள், தடை செய்தார்கள். அதன் மீது அமருவதை தடை செய்தார்கள், அதிலே எழுதுவதை தடுத்தார்கள். எத்தனை கட்டளைகள், எத்தனை கண்டிப்புகள். இதையெல்லாம் எதற்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? மனுஷனையோ மகானையோ படைப்பினங்களை, மனிதனை மகான் என்றும் சாதாரண மனிதன் என்றும் பிரிக்கிறதும் தப்பு, படைப்பினங்களை கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்து வணங்குறதும் தப்பு. இதை எடுத்துச் சொல்வதற்குத்தான் 23 ஆண்டு கால வாழ்க்கை. இதை நபி அவர்கள் முழுமைப்படுத்தி அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேர்வழியை தெள்ளத் தெளிவாக சொன்னதற்கு பிறகு இந்த சமுதாயத்திற்கு அழகான ஒரு வழிகாட்டுதலாக விட்டு சென்றார்கள். இந்த வழிமுறையின்படி அல்லாஹ்வை மட்டும் வணங்கி எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், எனக்கு கீழ்ப்படிந்து நடங்க, என்னை பின்பற்றுங்க, இதுதான் உங்களுக்கு நேரான வழி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நேர்வழியிலே பயணம் செய்கிற பொழுது இந்த இணை வைப்பு எங்காவது இருக்கிறதா, ஏதாவது ஜாடையில் வருகிறதா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேற ஒருவரை வணங்க தூண்டுகிறதா, அது வழிகேடு. அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவனுக்கு ஆற்றல் இருப்பதாக சிந்தனையை தூண்டுகிறதா, அது வழிகேடு. அல்லாஹ்வை தவிர வேற எவனுக்கும் கடவுளுடைய அந்தஸ்து கிடையாது என்று நாம் பயணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணையாக்கப்படுவதை, தன்னை இறைவனுக்கு இணையாக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களாக இருந்தாலும் கூட
தான் நாடியவர்களை மன்னிப்பான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ, அல்லாஹ்வோடு மற்றவர்களை கற்பனை செய்கிறார்களோ, ஃபக்கது லல்ல லலாலம் பஈதா, அவன் வெகு தூரமான வழிகேட்டில் விழுந்து விட்டான். எவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை புகட்டுகிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் நீங்கள் செய்த எல்லா நற்காரியங்களும் அழிந்து பாழாகி சொர்க்கத்துக்கு வரணும்னு சொல்லித்தானே அல்லாஹ் வணங்குனீங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தால் உங்கள் நிலை என்ன? இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டானோ ஃபக்கது ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நேர்வழி இல்லை, வழிகேடு இருந்த நரகத்தில் தான் விழுவ, சொர்க்கத்துக்கு வர மாட்டேன். இன்றைக்கு சமுதாயம் சிந்தித்து பாருங்கள். நாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறோமா? அல்லாஹ்வோடு இறை தூதரை மௌலித் என்ற பெயரால் வணங்குறோமா? இறை தூதருக்கு இறைவனின் ஆற்றல் இருப்பதாக நம்புறோமா? அது இணை வைப்பு. அல்லாஹ்வை வணங்குறோமா? பள்ளிக்கு செல்கிறோமா? தொழுகிறோமா? அது ஏகத்துவம். அல்லாஹ்வை விட்டு இறந்தவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்தால், அவர்கள் பெயரால் நேர்ச்சை செய்தால், அங்கே போய் சஜிதா செய்தால், அங்கே போய் வழிபாடு நடத்தினால், அவர்களிடத்தின் பெயரால் ஏதாவது தட்டு தகடு தாயத்து என்ற நம்பிக்கை வைத்தால் அத்தனையும் நரகத்தில் தள்ளக்கூடிய வெகு தூரமான ஒரு வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது என்ன? நம்மை நேர்வழியிலிருந்து திசை திருப்பக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? நாம் இறைவனின் கட்டளைக்கும் இறை தூதரின் கட்டளைக்கும் கட்டுப்பட்டு பயணம் செய்து கொண்டு போகிறோம். இந்த நேரத்தில் நீ ரசூல்லாவு கட்டுப்படாத, ரசூல்லா சொன்ன மாதிரி நடக்காத, இவர் சொன்ன மாதிரி நட என்று சைத்தான் வழி கெடுக்க மாட்டான். அப்படி வந்தாண்ட நம்ம தான் உஷாராயிடுவோமே, ரசூல்லா கட்டுப்படக்கூடாதா, போலாம் அந்த பக்கம் அப்படின்றோமே. சைத்தான் எப்படி கலப்பான்? உனக்கு குரான்ல தீர்வு இருக்குதுப்பா, ஹதீஸ்ல தீர்வு இருக்குது, ஒருவேளை தீர்வு கிடைக்காட்டி இப்படி கிளப்பான். சைத்தானுடைய ஸ்டைல் எப்படி? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலாமா யன்ஃபவுக, உனக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை செய்வதில் நீ பேராசை கொண்டு முயற்சி செய், பலவீனப்படாத, தைரியமா இறங்கு. அதே நேரத்தில் உனக்கு ஏதாவது நட்டம் ஏற்பட்டா எப்படி பேசக்கூடாது? அடடா இப்படி ஆகி போச்சே, நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா வேற மாதிரி போயிருக்குமே என்று பேசாத. ஏன் தெரியுமா? இப்போ இன்னதாலிக்க தப்தஹு அமல ஷைத்தான், அதுதான் ஷைத்தானுடைய சேட்டையை ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஷைத்தான் சேட்டை எப்படி ஆரம்பிப்பான்? அட குரான்ல தெளிவு இருக்குதுப்பா, குரான்ல வழிகாட்டுதல் இருக்குது, குரான்ல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, நபிகளார் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை அது நமக்கு புரியாட்டி, அது நமக்கு விளங்காட்டி, அது நமக்கு தீர்வு போதாட்டி, கண்ணியமிக்க இமாம்கள் சொன்னது தேவையா இல்லையா என்று வருவான். தெளிவாய்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் மார்க்கம் என்று ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் அதுல ஒரு துளிய கூட கூட்டுவதற்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது, குறைப்பதற்கும் அதிகாரம் கிடையாது, மாற்றுவதற்கும் அதிகாரம் கிடையாது, மறைப்பதற்கும் அதிகாரம் கிடையாது, புதிதாக உண்டாக்குவதற்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி ஒருத்தன் செய்வானேயானால் அதுதான் வழிகேடு. மா கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பளித்து விட்டால் ஐயகூன லஹுமுல் ஹீரத்து மின் அம்ரிஹி, அதிலே மாற்று கருத்து சொல்வதற்கு எந்த இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் அதிகாரம் இல்லை, பெண்ணுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ ஃபக்கது வல்ல லலாலம் முபீனா, அவர்கள் தெள்ளத் தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார்கள். பயணம் அதோடு க்ளோஸ். ஏன்? அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றி வந்த பயணத்தில் லைட்டா ஒன்று ஜாயிண்ட் ஆயிருச்சு. நம்ம ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, ஏங்க மதுகபுகளை பின்பற்றீங்க, ஏன் இமாம்கள் முன்னோர்கள் பெரியார்கள் சகாபாக்கள் என்று அவர்கள் சொல்லுகிற கருத்தை மார்க்கம் என்று நம்பி அதை பின்பற்றீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்வார்கள்? கண்ணியமிக்க இமாம்கள் மதுகபு என்ற பெயரால் சொந்த கதை சொன்னார்களா, சோக கதை சொன்னார்களா, புதிதாக இட்டு கட்டினார்களா? இல்லையே. அவர்கள் குரானில் உள்ளதைத்தானே சொன்னார்கள், ஹதீஸில் உள்ளதைத்தானே சொன்னார்கள், நபி வழிதானே நடந்தார்கள், அதை நாங்கள் பின்பற்றினால் என்ன தப்பு என்று கேட்கிறார்கள். ஆனால் இதை பேசுவதற்குத்தான் சொல்வார்களே தவிர அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் என்ன சொல்லும் தெரியுமா? அவர்கள் இமாம்களை
இஸ்லாத்திற்காக பின்பற்றல, இஸ்லாத்திய இமாம்களுக்காக பின்பற்றுகிறார்கள். எப்படி? நாங்க 5 வேளை தொழுகிறோம். ஏன்? அல்லாஹ் தொழ சொன்னான் என்பதை விட, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை விட 5 வேளை தொழுங்கடான்னு எங்க இமாம்கள் சொல்லி கொடுத்தார்கள், அதனால தொழுகிறோம். திருக்குறான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிறத நாங்க எதனால் நிறைவேற்றுகிறோம்? எங்க இமாம்கள் சொன்னதுனால் நிறைவேற்றுறோம் என்று நம்புகிறார்கள். ரெண்டாவது என்ன? நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோம், இமாம் ஷாஃபியோ அபு ஹனீஃபாவோ அதை சொல்லி இருக்கிறார் அல்லது சகாபாக்களாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறார்கள் என்று வையுங்கள். அது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டி கூட, அதிகப்படியா இருந்தா கூட நாங்க செய்வோம். ஏன்? எங்க இமாம் சொல்லிட்டா செய்வோம் என்று நம்புகிறார்கள். எந்த அளவிற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லி இருந்தால், இதை செய்யுங்கப்பான்னு சொல்லி இருந்தால் கூட எங்க இமாம் செய்யலைன்னா நாங்க செய்ய மாட்டோம். ஏன்? எங்களுக்கு எங்க இமாம்கள் தான் வாழ்க்கை. எப்படிப்பட்ட நிலையில் போகிறார்கள்? இதையும் மீறி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் நாங்க மாறு செய்வோம், மீறிக்கிட்டு போய் நிற்போம். அல்லாஹ் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்ய முடியாதும் போ. அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்யுங்கப்பானாங்களோ அதை செய்ய மாட்டோன்னு மருத்துவ வம்புக்கு வந்து நிற்போம். ஏன்? எங்க இமாம்கள் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஜும்மாவில் 2 பாங்கு சொல்றாங்க. யார் சொல்லி கொடுத்தது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஜும்மாவுக்கு 1 பாங்கு தானே இருந்துச்சு. ஏன் 2 ஆக்குனீங்க? ஏன் இஸ்லாத்தில் கொஞ்சம் கூட்டுனீங்க? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? எங்க இமாம்கள். போச்சா? சஹருடைய வேளையில பாங்கு சொல்வது நபி வழி, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சுன்னத்தை இவர்களெல்லாம் கைவிட்டார்கள். ஏன்? எங்க இமாம்கள் சொல்லல, நாங்க சொல்ல மாட்டோம். இப்ப எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா விட்டுட்டாங்களா, மறைச்சிட்டாங்களா, மறந்துட்டாங்களா? எதற்காக? இமாம்களுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னால் சல்லு கபுலல் மக்ரிபி இன்ஷிதும், மக்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் நீங்க விரும்பினா தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விரும்பினால் நம்ம முன் சுன்னத் 2 ரக்காத் தொழலாம், அந்த அனுமதி இருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுமதியை கொடுக்க கூடாது என்று எல்லா பள்ளிகளிலும் மக்ரிப் தொழுகையில பாங்குடைய அதே நேரத்தில் இக்காமத்துடைய டைம் வைத்திருக்கிறார்களே. ஏன்? அல்லாஹ்வும் அவன் தூதர் சொன்னதுக்கு மாற்றமா இருந்தாலும் சரி நாங்க இமாம் சொல்லத்தான் கேட்டு நடப்போம். இவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமை யாசில்லாஹ வ ரசூலஹு, இறைவனும் இறை தூதரும் சொன்னதற்கு கூட்டினாலோ குறைச்சாலோ மாற்றினாலோ மறைத்தாலோ முரண்பட்டாலோ அவ்வளவு பேரும் மாறு செய்பவர்கள் தான் மிக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? இமாம்கள் தப்பு செய்வார்களா? இமாம்கள் சத்தியத்திற்கு கஷ்டப்பட்டார்கள், தியாகம் செய்தார்கள். இவர்கள் இன்றைக்கு இமாம்கள் பெயரால் எழுதி வைத்திருக்கிற எந்த மதுகபு புத்தகங்களுக்கும் அந்த இமாம்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இருந்தாலும் அது மார்க்கம் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒரு வாதத்திற்கு இமாம்கள் காட்டி தந்த வாழ்க்கைங்கிறாங்களே, அம்புட்டு ஏமாற்று வேலை. இமாம்களுக்கும் இவர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஹனஃபி மதுகபு சார்பில் எழுதப்பட்டிருக்கிற ஹிதாயா, ஹனஃபி மதுகபில் சார்பில் இருக்கிற துருல் முக்தார், ரத்துல் முக்தார், கன்சு தக்காயிக், இத்தனை புத்தகங்களையும் பாடநூலாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, மக்களிடத்திலே வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த புத்தகங்கள் அனைத்துமே அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 150 மௌத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு 100, 200, 300, 400, 500 வருடங்கள் கழித்து எழுதப்பட்ட புத்தகங்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. இதை சொன்னோம்னு வைங்க, நீங்க மட்டும் புகாரியை பின்பற்றீங்க, அது மட்டும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது எழுதின ஹதீஸான்னு கேட்பார்கள். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் புகாரியை பின்பற்றவில்லை, புகாரி அறிவிக்கிற செய்தியை பின்பற்றுகிறோம். அது நபிகளாரோடு இணைந்திருப்பதால் பின்பற்றுகிறோம். புகாரி அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்லிட்டு போகல. புகாரி அவர்கள் ஒரு அறிவிப்பை சொல்வார்களே ஆனால் அந்த அறிவிப்பாளர் தொடரை எடுத்து பார்ப்போம். தொடர் இணைந்திருக்கிறதா? எல்லா காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்களா? அந்த அறிவிப்பாளர் தொடர் இணைப்பாக இருக்கிறதா? அந்த அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களா? அவர்கள் நேர்மையானவர்களா? அவர்கள் புத்தி கூர்மையானவர்களா? அவர்கள் குர்ஆனுக்கு ஒத்த, குர்ஆனுக்கு முரண்படாத கருத்தை தான் சொன்னார்களா? இந்த செய்தியை நபிகளார் சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து ஏற்று நடக்கிறோம். இது வஹி. எப்படி? உதாரணத்திற்கு சஹீஹுல் புகாரியுடைய முதல் ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமல் ஆமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது. ஒவ்வொரு மனிதனும் எண்ணியத்தான் கிடைக்கிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸிபுஹா. ஒரு மனிதன் இந்த உலகத்தை நாடி உலக ஆசாபாசத்தை எதிர்பார்த்து தியாகம் செய்வானே ஆனால் அதை அடைவான். அந்த கௌரவத்தை, அந்தஸ்தை, பதவி, பட்டத்தை அடைவான்.
அவ் இம்ராத்தின் என்கியூகா, ஒரு பெண்ணுக்காக வேண்டி நாடு திறந்து போனான்டா கல்யாணம் பண்ணிக்குவான். ஹிஜ்ரத்து இல்லாமா ஹாஜர இலைஹி, எதை நோக்கி ஹிஜ்ரத் செய்தானோ அது கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை யார் அறிவிக்கிறாங்க? புகாரியா? புகாரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா சொன்னாரு இல்ல, ஹத்தஸ்னால் ஹுமைதி, எனக்கு ஹுமைதி சொன்னார் என்று சொன்னார் புகாரி. புகாரிக்கு ஹுமைதி யாரு? வாத்தியாரு. அவர் காலத்தில் புகாரி வாழ்ந்திருக்கிறார். இந்த ஹுமைதி சொன்னார் ஹத்தசனா சுஃபியான், எனக்கு சுஃபியான் சொன்னார் என்றார். சுஃபியான் என்ன சொன்னார்? எனக்கு யஹியா சொன்னார். யஹியா பின் சயீத் இருக்கிறாரே, அவர் காலத்தில் நான் வாழ்ந்தேன், யஹியா சொன்னதாகத்தான் சுஃபியா சொன்னார். இந்த யஹியாவுக்கு யார் சொன்னார்? அவர் சொன்னார் எனக்கு முகம்மது என்பவர் சொன்னார். இந்த முகமது சொல்கிறார் எனக்கு அல்கமா பின் வக்காஸ் சொன்னார். இந்த அல்கமா சொல்கிறார் எனக்கு உமர் சொன்னார். உமர் சொல்கிறார் எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று. இதுதான் அந்த தலைமுறையாக வருகிற பட்டியல். நபிகளாருடைய வரலாறை பாதுகாப்பதற்கு லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களின் வரலாறை பாதுகாத்து இந்த செய்திகளை பெற்றிருக்கிறோம். இதுதான் நேர்வழி. இதை பின்பற்றுகிறான்னா எதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? மதுஹபுகள் என்ற பெயரால் அந்த இமாம்கள் சொல்லாத, அவர்களுக்கு தொடர்பு இல்லாத சில காரியங்களை மார்க்கத்தில் கூட்டி, மார்க்கத்தில் குறைச்சி, மார்க்கத்துக்கு மாற்றமா செய்கிறார்களே, அந்த வழிகேடு வரும். அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் நாம் நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இதிலே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இலக்கு தாவா பணி இருக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஒரு இடத்திலே நன்மையை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் அதோடு நின்று விடாமல் அவர் இந்த நற்காரியங்களை செய்யும் வரை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும். ஒரு இடத்திலே தீமையை எதிர்க்கிறோம் என்றால் அதோடு நின்று விடாமல் தீமையை அவர் கைவிடும் வரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலே நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் கது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீன மாஹு, இப்ராஹிமிடத்திலும் அவரோடு வாழ்ந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? இது காலூலி கௌமிஹிம், அவர்கள் தன் சமுதாயத்திற்கு சொன்னார்கள் இன்னா புராவு மின்கும் ஓ மிம்மா தாபூதுன மின் துனில்லாஹ், நாங்கள் இரண்டை எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களையும் எதிர்க்கிறோம், அல்லாஹுவை விட்டுவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவைகளையும் எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய வழி. நம்ம வழியெல்லாம் எப்படி இருக்குது? நம்ம இணை வைப்பை எதிர்க்கிறோம். இணை வைப்பை செய்யறவனை எதிர்க்கிறோமா? இல்லை. வரதட்சணை எதிர்க்கிறோம். நம்ம வாங்கல, வரதட்சணை வாங்கி ஒருத்தன் கல்யாணம் பண்றானே அந்த சபையை எதிர்க்கிறோமா? அது இல்லை. ஒரு ஹத்தம் ஃபாத்தியா என்று இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களை உள்ளே புகுத்தி விட்டார்கள். குல்லு பிதாத்தில் லலாலா, இந்த புதுமை எல்லாம் வழிகேடு. குல்லு லலாலத்தின் பின்னார் இந்த வழிகேடு நரகத்தில் தள்ளும். அது வழிகேடு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அந்த தீமையை நம்ம எதிர்க்கிறோம். செய்யறவனை எதிர்க்கிறோமா? இதுதான் இப்ராஹிமுடைய வழி. அதை செய்யணும். தீமையான காரியங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தீமையை செய்பவனையும் எதிர்த்தால்தான் தீமை ஒழியும். நேர்வழியை நோக்கிய பயணம் நமக்கும் உறுதியாகும், அவனும் இந்த நேர்வழியை நோக்கி வருவான். இதை கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த இப்ராஹிமுடைய வழியைத்தான் நபிகள் பெருமானார் அழகாக கடைபிடித்தார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விருந்து கலைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க. ஃபாத்திமா அவர்கள் கொடுக்குற விருந்து என்ன? அவங்க மகன் அசன் ஹுசைனுக்கு கத்னா பண்ணோம் அல்லது காது குத்தணும், மொட்டை அடித்தோம், அந்த விருந்தா? இல்லை, சாதாரண ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்து ஹலாலு, அது அனுமதிக்கப்பட்டது. விருந்துக்கு பதிலளிக்கணும். ரசூலுல்லாஹ் போனாங்க. போய்கிட்டு இருக்கும்போது வீட்டினுடைய வாசலில் பார்க்குறாங்க சித்திரம் மௌசியா, ஒரு அலங்காரமான ஒரு திரைச்சிலை இருக்கிறது. உருவப்படம் இல்லை, அலங்காரமான ஆடம்பரமான ரொம்ப ஹைஃபையா கிராண்டா ஒரு திரைச்சிலை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க மாலி வழி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு? இதெல்லாம் இப்படி இருக்குதே அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அப்போ விசாரிக்கிறாங்க ஏன் ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்க? இன்னென்ன மாதிரி இருந்துச்சு, கழட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இங்கே புறக்கணித்தது எதை? ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அந்த திரைச்சீலையை ரசூலுல்லாஹ் புறக்கணித்தார்கள். அதை ஒட்டி வழங்கப்பட்ட விருந்தையும் புறக்கணித்தார்கள். ஏன்? அந்த விருந்தை சாப்பிட்டால் அந்த செயலை அங்கீகரிப்பதற்கு அடையாளம். ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்கே போய் சாப்பிட வேணாங்க, ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சா போதும், அங்கே நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும் நீங்கள் அங்கீகரித்து விட்டீர்கள். ஒரு வீட்டுக்கு போறீங்க, சில காட்சியை பார்க்குறீங்க, வெடுவெடுன்னு எந்திரிச்சு வந்துட்டீங்க. ஏன் வந்தாரு, கோச்சுக்கிட்டாரு, பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஓடி போயிட்டாரு. அதான் புறக்கணிப்பு. நம்ம சமுதாயத்தில் எவ்வளவு தெள்ள தெளிவாக இந்த நடைமுறையை புரிந்திருக்கிறார்கள். இதுதான் இப்ராஹிமுடைய நடைமுறை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தீமையை எதிர்த்தார்களோ
அந்த தீமையை செய்கிற அந்த சபை அந்த நபர்களை எதிர்த்தார்களோ அதுபோன்று நாம் இந்த தீமையையும் அந்த தீமையை செய்பவர்களையும் அந்த காரியத்தின் பொழுது எதிர்த்தால்தான் இந்த நேர்வழியினுடைய பயணம் நீடிக்கும். அந்த நேர்வழியினுடைய இறுதியாக இந்த பாதை நம்மை கொண்டு போய் சூனத்திலே சேர்க்கும். நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹதானா லிஹாதா. இந்த சொர்க்கத்தை நாம் அடைவதற்காக நமக்கு நேர்வழியை அல்லாஹ் காட்டினானே, அவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். ஒமா குன்னாலி நகுத்ததிய லவ்லா அன் ஹதான் அல்லாஹ். அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு நேர்வழி காட்டல, நாமெல்லாம் இந்த நேரான வழியில் இருந்திருக்க முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், லக்கது ஜாஅத் ருசுலு ரப்பினா பில் ஹக். நம்முடைய இறைவனின் தூதர்கள் எல்லாம் உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஏற்றுக்கிட்டது நல்லதா போச்சு என்று சந்தோஷப்பட்டு பெரும் மகிழ்ச்சியிலே திளைப்பார்களே, அந்த வாழ்க்கையை அடைய முடியும். இல்லை என்றால் இந்த நேர்வழியிலிருந்து சருகிவிட்டால், ஏகத்துவத்திலிருந்து இணை வைப்பில் விழுந்து விட்டால், இறை தூதரை பின்பற்றுவதற்கு பதிலாக மாணவியை பின்பற்றுவதற்கு பதிலாக முன்னோர்களை, பெரியார்களை, மூதாதையர்களை, மகான்கள் என்ற பெயரால் கற்பனை செய்யப்பட்டவர்களை பின்பற்றினால் வழிகேட்டினுடைய பாலத்திலே, அதன் அதல பாதாளத்திலே, நரகத்திலே போய் விழ வேண்டிய நிலை வரும். அந்த நரகத்திலே விழுந்து, யா லைத்தனி, என்னுடைய கை சேதமே, நாசமா போச்சே, கேவலமாயிருச்சே, இழந்துட்டோமே, மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாயிட்டோமே, கது இத்தகது மஹர் ரசூலி சபி ஹலீலா, இந்த தூதரை நான் உற்ற தோழராக எடுத்திருக்க கூடாதா, இந்த தூதர் சொன்ன வழியிலே நான் நடந்திருக்க கூடாதா என்று கவலைப்படுவானே, அப்படிப்பட்ட அவலம் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாயளவில் சொல்லிவிடாமல் நம்முடைய வாழ்க்கை அளவில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கலிமா அளவிலே வாயளவிலே சொல்லிவிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய வணக்க வழிபாடுகளில் அந்த ஏகத்துவத்தை பின்பற்றியவர்களாகவும், பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் பெருமானாருக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற அந்த தூதுத்துவத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.